ஒவ்வொரு ஆண்டும் புதிய வருடம் பிறக்கும் போது உலகெங்கும் மக்கள் தங்களின் கலாச்சார பழக்க வழக்கங்களின் படி புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள். புது வருடத்தை கொண்டாடும் வழக்கங்கள் எங்கிருந்து தொடங்கியது என்ற கேள்வி நம்மில் பலருக்கும் எழுந்தாலும் கொண்டாட்டங்களின் போது நாம் அதை மறந்து விடுவோம். உலகம் முழுவதும் உள்ள நாகரீகங்கள் ஒவ்வொரு புதிய ஆண்டின் தொடக்கத்தையும் குறைந்தது 4000 ஆண்டுகளாக கொண்டாடுகின்றன. இன்று பெரும்பாலான புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கிரிகோரியன் நாட்காட்டியின் கடைசி நாளான டிசம்பர் 31 அன்று தொடங்கி ஜனவரி 1 அதிகாலை வரை தொடரும். பார்ட்டிகளில் கலந்து கொள்வது, புத்தாண்டு சிறப்பு உணவுகளை உண்பது, புத்தாண்டுக்கான தீர்மானங்களை எடுப்பது, வான வேடிக்கைகளை பார்ப்பது ஆகியவை பொதுவான மரபுகளில் அடங்கும். பழங்காலத்தில் உலகெங்கிலும் உள்ள நாகரீகங்கள் வளர்ந்து வந்த சூழலில் அதிநவீன நாட்காட்டிகளை உருவாக்கியுள்ளன. பொதுவாக அக்காலத்து நாட்காட்டிகள் ஆண்டின் முதல் நாளை ஒரு விவசாய அல்லது வானியல் நிகழ்வுக்கு பொருத்துவது போலதான் உருவாக்கப்பட்டிருந்தன. உதாரணமாக எகிப்தில் ஆண்டின் தொடக்கம் நைல் நதியின் வெள்ளத்துடன் தொடங்கியது. மேலும் இது வானின் மிகவும் பிரகாசமான சிரியஸ் நட்சத்திரத்தின் உதயத்துடன் ஒத்துப்போனது. பண்டைய எகிப்தியர்கள் சிரியஸ் நட்சத்திரத்தை சோதிஸ் என்று அழைத்தனர். சோதிஸ் நைல் நதி வெள்ளத்திற்கு காரணம் என்று அவர்கள் நீண்ட காலமாக நம்பினர். அதனால்தான் அந்த நாளை புத்தாண்டாக கொண்டாடினர். புத்தாண்டு வருகையின் நினைவாக பதிவு செய்யப்பட்ட ஆரம்பகால விழாக்கள் பண்டைய பாபிலோனுக்கு சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முந்தையவை என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர். பாபிலோனியர்களை பொறுத்தவரை வருடத்தில் 2 தருணங்கள் ஒன்றாக ஏற்படும் வேர்னல் ஈக்வினாக்ஸ் என்ற நிகழ்வில் பூமத்திய ரேகைக்கு மேலே வரும் சூரியன் மற்றும் பகல் இரவு சமமான நீளம் கொண்ட நாளை தொடர்ந்து வரும் முதல் அமாவாசையை புத்தாண்டாக கொண்டாடினர். மார்ச் மாத இறுதியில் நிகழும் அந்த தினம்தான் அவர்களுக்கு ஒரு புதிய ஆண்டின் தொடக்கத்தை அறிவித்தது. பாபிலோனியர்கள் புத்தாண்டிற்கு அகிடு, அதாவது சுமேரிய மொழியில் வசந்த காலத்தில் வெட்டப்பட்ட பார்லி என்ற பெயரில் அழைக்கப்படும் ஒரு பெரிய மத விழாவை குறித்தனர். 11 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த புத்தாண்டு விழா ஒவ்வொரு நாட்களிலும் வெவ்வேறு சடங்குகளை உள்ளடக்கியது. இதே புத்தாண்டு விழாக்களில் பாபிலோனிய வானக்கடவுளான மார்டுக்கின் தீய கடல் தெய்வமான தியாமட்டின் மீது சண்டையிட்டு வெற்றி கொண்டதையும் பாபிலோனியர்கள் கொண்டாடினர். இந்த தினத்தில் ஒரு அரசியல் நோக்கமும் முக்கியமாக இடம் பிடித்தது. இந்த நேரத்தில் தான் பாபிலோனியத்திற்கு ஒரு புதிய ராஜா முடிசூட்டப்படுவார் அல்லது தற்போதைய ஆட்சியாளரின் அடையாளம் தெய்வீக உத்தரவின் பெயரில் புதுப்பிக்கப்படும். இதை ஒரு வழக்கமாகவே அவர்கள் வைத்திருந்தனர். புத்தாண்டு தினமான அகிடுவின் போது தெய்வங்களின் சிலைகள் நகர வீதிகளின் வழியாக அணிவகுத்து எடுத்துச் செல்லப்பட்டன. மேலும் தீய சக்திகளுக்கு எதிரான அவர்களின் வெற்றியை குறிக்கும் வகையில் சடங்குகள் செய்யப்பட்டன. இந்த சடங்குகள் மூலம் பாபிலோனியர்கள் உலகம் சுத்தப்படுத்தப்பட்டு புதிய ஆண்டின் வருகைக்காக கடவுள்களால் மீண்டும் உருவாக்கப்பட்டதாக நம்பினர். அகிடுவின் கொண்டாட்டத்தின் போது ஒரு கவர்ச்சிகரமான அம்சம் என்னவென்றால் பாபிலோனிய மன்னனை அவமானப்படுத்தும் ஒரு வகை சடங்கை பாரம்பரியமாக பாபிலோனியர்கள் பின்பற்றி வந்தனர். ராஜா மர்டுக் கடவுளின் சிலையின் முன்வந்து அவரது அரச அலங்காரத்தை அகற்றி அவர் நகரத்தின் மக்களை மரியாதையுடன் வழிநடத்தியதாக சத்தியம் செய்ய வேண்டும். பின்னர் அவர்களின் மதகுரு மன்னரை அறைந்து அவரது காதுகளை பிடித்து இழுப்பார். அரசர் கண்ணீர் வடித்தால் மர்டுக் கடவுள் திருப்தி அடைந்து அரசனின் ஆட்சியை நீட்டித்ததற்கான அடையாளமாக அது கருதப்பட்டது. சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த அரசியல் கூறுகள் அகிடு விழாவை தனது மக்கள் மீது மன்னரின் தெய்வீக சக்தியை மீண்டும் உறுதிப்படுத்தும் ஒரு கருவியாக மன்னராட்சியால் பயன்படுத்தியதாக வாதிட்டனர். ரோமானிய புத்தாண்டு வேர்னல் ஈக்வினாக்ஸ் நிகழ்வில் தொடர்புடையதுதான். பாபிலோனியர்களைப் போல் பண்டைய ரோமில் புதிய ஆண்டு ஆரம்பத்தில் மார்ச் 15 அன்று தொடங்கியது. ஏனெனில் அந்த நேரத்தில் முக்கியமான மாநில அதிகாரிகள் தங்கள் பதவியை ஏற்றுக்கொண்டனர். அவர்களின் பதவி காலத்தின் அடிப்படையில் கடந்த ஆண்டுகள் கணக்கிடப்பட்டன. ஆரம்ப கால ரோமானிய நாட்காட்டிகள் 10 மாதங்கள், அதாவது 304 நாட்களை கொண்டிருந்தது. கிமு 8ஆம் நூற்றாண்டில் ரோமின் நிறுவனர் ரோமுலஸால் உருவாக்கப்பட்டது. பிற்கால அரசரான நுமா பொம்பிலியஸ் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களை சேர்த்த பெருமைக்குரியவர். பல நூற்றாண்டுகளாக நாட்காட்டி சூரியனுடன் ஒத்திசைக்கவில்லை. கிமு 46இல் பேரரசர் ஜூலியஸ் சீசர் தனது காலத்தின் மிக முக்கியமான வானியலாளர்கள் மற்றும் கணிதவியலாளர்களுடன் கலந்தாலோசித்து சிக்கலை தீர்க்க முடிவு செய்தார். அவர்தான் ஜூலியன் நாட்காட்டியை அறிமுகப்படுத்தினார். இது உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான நாடுகள் இன்று பயன்படுத்தும் நவீன கிரிகோரியன் நாட்காட்டியை ஒத்திருக்கிறது. ரோமானியர்களுக்கு ஜனவரி மாதம் முக்கியத்துவம் வாய்ந்தது. மாற்றம் மற்றும் தொடக்கத்தின் கடவுளான ஜானஸ் என்ற இருமுகம் கொண்ட தெய்வத்திலிருந்து பெறப்பட்ட பெயர்தான் ஜனவரி. ஜானஸின் இருமுக அமைப்பு பழையதை திரும்பி பார்ப்பதாகவும் புதியதை முன்னோக்கி பார்ப்பதாகவும் காணப்பட்டது. மேலும் இந்த யோசனை ஒரு வருடத்திலிருந்து அடுத்த வருடத்திற்கு மாறுதல் என்ற கருத்தாக்கத்துடன் இணைக்கப்பட்டது. ரோமானியர்கள் ஜனவரி 1 அன்று கடவுள் ஜானஸுக்கு பிரசாதம் கொடுத்து புத்தாண்டு நல்ல அதிர்ஷ்டத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். இந்த நாள் அடுத்த 12 மாதங்களுக்கான களத்தை அமைப்பதாக நம்பினர். மேலும் நண்பர்களும் அண்டை வீட்டாரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களையும் அத்திப்பழங்களையும் தேனையும் பரிமாறிக்கொள்வதன் மூலம் ஆண்டை நேர்மறையான தொடக்கத்தில் வைப்பது வழக்கம். புகழ்பெற்ற ரோமானிய கவிஞர் ஓவிட் கூற்றுப்படி பெரும்பாலான ரோமானியர்கள் புத்தாண்டு தினத்தின் ஒரு பகுதியாவது வேலை செய்ய தேர்ந்தெடுத்தனர். ஏனெனில் இந்த ஆண்டு முழுவதும் செயலற்ற தன்மை ஒரு கெட்ட சகுனமாக பார்க்கப்பட்டது. பண்டைய எகிப்திய கலாச்சாரம் நைல் நதியுடன்
இறுக்கமாக இணைக்கப்பட்டிருந்தது. மேலும் அவர்களின் புத்தாண்டு அதன் வருடாந்திர வெள்ளத்துடன் தொடர்புடையது. ரோமானிய எழுத்தாளர் சென்சோரியனஸின் கூற்றுப்படி இரவு வானத்தில் பிரகாசமாக காணப்படும் சிரியஸ் நட்சத்திரம் 70 நாட்கள் வானில் தென்படாமல் அதன் பிறகு முதலில் தெரியும் போது எகிப்திய புத்தாண்டு கணிக்கப்பட்டது. ஹெலியாக்கல் ரைசிங் என்று அறியப்படும் இந்த நிகழ்வு பொதுவாக ஜூலை நடுப்பகுதியில் நைல் நதியின் வருடாந்திர வெள்ளப்பெருக்குக்கு சற்று முன்பு நிகழும். இது வரவிருக்கும் ஆண்டிற்கு விவசாய நிலங்கள் வளமானதாக இருப்பதை உறுதி செய்ய உதவியது. எகிப்தியர்கள் இந்த புதிய தொடக்கத்தை வெப்பட் ரென்பெட் என்று அழைக்கப்படும் ஒரு திருவிழாவுடன் கொண்டாடினர். அதாவது இதற்கு ஆண்டின் தொடக்கம் என்று பொருள். எகிப்தியர்களை பொறுத்தவரை புத்தாண்டு மறுபிறப்பு மற்றும் புத்துணர்ச்சியின் காலமாக கருதப்பட்டது. சிறப்பு மத சடங்குகளுடன் ஆண்டின் தொடக்கத்தை அவர்கள் கொண்டாடினர். எகிப்தில் உள்ள மட்கோவிலில் சமீபத்திய கண்டுபிடிப்புகளின் மூலம் எகிப்தின் 18ஆம் வம்சத்தைச் சேர்ந்த அரசி ஹெட்செப்சூட்டின் ஆட்சியின் போது ஆண்டின் முதல் மாதம் குடிபோதை திருவிழாவாக கொண்டாடப்பட்டுள்ளது என்பதை தொல்லியல் சான்றுகள் காட்டுகின்றன. இந்த மாபெரும் விருந்து செக்மெட் என்ற போர் தெய்வத்தின் கட்டுக்கதையுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. மனிதகுலத்தை அழிப்பதற்காக திட்டமிட்ட செக்மெட்டிடமிருந்து மக்களை காப்பாற்ற சூரிய கடவுள் ரா அவளை குடிக்க வைத்து மயக்கத்தில் வைத்திருந்ததாக எகிப்தியர்களால் நம்பப்படுகிறது. மனிதகுலத்தின் இரட்சிப்பின் நினைவாக எகிப்தியர்கள் இசை, கலவி, களியாட்டங்கள் மற்றும் பீருடன் ஆண்டின் தொடக்கத்தை கொண்டாடினார்கள். இன்றும் கொண்டாடப்படும் பழமையான மரபுகளில் ஒன்று சந்திர புத்தாண்டு. இது சீன புத்தாண்டு என்றும் அழைக்கப்படுகிறது. சீனாவின் ஷாங் வம்சத்தின் போது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக நம்பப்படுகிறது. வசந்த கால பயிர் நடவு பருவத்தின் புதிய தொடக்கத்தை கொண்டாடும் ஒரு வழியாக புத்தாண்டு விடுமுறை தொடங்கியது. ஆனால் அது பின்னாட்களில் கட்டுக்கதை மற்றும் புனைவுகளுடன் சிக்கிக் கொண்டது. ஒரு பிரபலமான சீன கதையின்படி ஒரு காலத்தில் நியான் என்று அழைக்கப்படும் இரத்த வெறி கொண்ட உயிரினம் இருந்தது. இது ஒவ்வொரு புத்தாண்டிலும் கிராமங்களை வேட்டையாடும். பசித்த மிருகங்களை பயமுறுத்துவதற்காக கிராம மக்கள் தங்கள் வீடுகளை சிவப்பு ட்ரிம்மிங்கால் அலங்கரித்தனர், மூங்கில்களை எரித்தனர் மற்றும் உரத்த சத்தம் எழுப்பினர். அந்த மிருகத்தை ஏமாற்ற செய்த தந்திரம் நன்றாக வேலை செய்தது. நியானை பயமுறுத்த பயன்படுத்தப்பட்ட பிரகாசமான வண்ணங்கள் மற்றும் விளக்குகள் இறுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் சேர்ந்து கொண்டன. இப்போது நியான் என்ற வார்த்தை சீனாவில் ஆண்டை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. சீனாவின் புத்தாண்டு விழாக்கள் பாரம்பரியமாக 15 நாட்கள் நீடிக்கும். மேலும் அவை வீடு மற்றும் குடும்பத்தை மையமாக கொண்டவை. மக்கள் துரதிர்ஷ்டத்திலிருந்து விடுபட தங்கள் வீடுகளை சுத்தம் செய்கிறார்கள். சிலர் முந்தைய ஆண்டு விவகாரங்களை தீர்ப்பதற்கான ஒரு வழியாக பழைய கடன்களை திருப்பி செலுத்துகிறார்கள். ஆண்டுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்கள் தங்கள் கதவுகளை காகித சுருள்களால் அலங்கரித்து உறவினர்களுடன் கூடி விருந்து உண்கின்றனர். 10ஆம் நூற்றாண்டில் வெடிமருந்து கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து சீனர்கள் புத்தாண்டில் பட்டாசுகளை முதலில் பயன்படுத்தினார்கள். சந்திர புத்தாண்டு இன்னும் சந்திர நாட்காட்டியை அடிப்படையாக கொண்டிருப்பதால் புத்தாண்டு விடுமுறை பொதுவாக ஜனவரி பிற்பகுதியில் அல்லது பிப்ரவரி தொடக்கத்தின் குளிர்கால சங்கராந்திக்கு பிறகு 2வது அமாவாசை அன்று வரும். நவ்ரூஸ் புத்தாண்டு ஈரான், மத்திய கிழக்கு மற்றும் ஆசியாவின் பிற பகுதிகளில் இன்னும் கொண்டாடப்படுகிறது. பெரும்பாலும் பாரசீக புத்தாண்டு என்று அழைக்கப்படும் இந்த 13 நாள் வசந்த விழா மார்ச் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. மேலும் இந்த புத்தாண்டு ஜொராஸ்ட்ரியன் மதத்தின் ஒரு பகுதியாக நவீன ஈரானில் தோன்றியதாக நம்பப்படுகிறது. நவ்ரூஸின் அதிகாரப்பூர்வ பதிவுகள் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை தோன்றவில்லை. ஆனால் பெரும்பாலான வரலாற்றாசிரியர்கள் கூற்றுப்படி அதன் கொண்டாட்டம் குறைந்தபட்சம் 2000 ஆண்டுகள் முன்பு இருந்து தொடங்கி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பல பண்டைய பாரசீக பண்டிகைகளைப் போலல்லாமல் மாவீரன் அலெக்சாண்டர் ஈரானை கைப்பற்றிய போதும் கிபி 7ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய ஆட்சியின் எழுச்சிக்கு பிறகும் நவ்ரூஸ் ஒரு முக்கியமான விடுமுறையாக நீடித்தது. நவ்ரூஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் மன்னர்கள் விடுமுறையை ஆடம்பரமான விருந்துகளை நடத்தவும் தங்கள் குடிமக்களுக்கு பரிசுகளை வழங்கவும் பயன்படுத்தினார்கள். சாமானிய மக்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அண்டை வீட்டாருடன் பரிசுகளை பரிமாறிக்கொள்வது, விருந்து உபசரணை செய்வது, மாலையில் நெருப்பு மூட்டி கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது, முட்டைகளுக்கு சாயமிட்டு விளையாடுவது போன்ற மரபுகளை பின்பற்றி புத்தாண்டை வரவேற்றனர். 10ஆம் நூற்றாண்டில் நவ்ரூஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் தனித்துவமான சடங்கு பின்பற்றப்பட்டது. ஒரு சாமானியர் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு திருவிழாவின் இறுதி நாளில் பதவி நீக்கம் செய்யப்படுவார். இது ஒரு முக்கிய மரபாக அந்நாளில் கடைபிடிக்கப்பட்டது. நவ்ரூஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் காலப்போக்கில் கணிசமாக மாற்றங்களை கண்டது. ஆனால் அதன் பழங்கால மரபுகள், குறிப்பாக நெருப்பு மூட்டுவது மற்றும் வண்ண முட்டைகளின் பயன்பாடு நவீன விடுமுறையின் ஒரு பகுதியாக இன்றும் உள்ளது. இந்த புத்தாண்டு உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் 300 மில்லியன் மக்களால் கொண்டாடப்படுகிறது.